பட் மனித உறுப்புலயே ரொம்ப முக்கியமான உறுப்பு லிவர். லிவர் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்றாங்க, க்ளோஸ் அப்படின்றாங்க. லிவர் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு மக்களுக்கு. அதனால இப்ப இந்த லிவரை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? அந்த லிவர் எப்படி ஸ்பாயில் ஆகுது, எதனால, அது சரி பண்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன்லாம் இருக்கா? கொஞ்சம் சொல்லுங்களேன், மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. இதுல முக்கியமா அந்த லிவர் அப்படின்னு சொல்றது கல்லீரல். நிறைய பேர் கேட்குற கேள்வி, இப்போ ரீசெண்டா என்ன கேட்குறாங்கன்னா, ஆல்கஹால் நிறைய எடுத்துட்டேன், இதனால எனக்கு லிவர் அஃபெக்ட் ஆயிருக்குமா? ஸோ இதுல இருந்து நான் லிவர் எப்படிங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஸோ இதுக்கப்புறம் நான் ஆல்கஹால்லாம் எடுக்கல, இது வரைக்கும் அதனால குடிச்ச டேமேஜ் உள்ள இருந்ததுன்னா அதை எப்படி நேச்சுரலா நம்ம சரி பண்ணலாம், இப்படி கேட்குறாங்க. அப்போ லிவரை வந்து கிளென்ஸ் பண்ணணும், சிம்பிளா ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கக்கூடியது ஸோ டெய்லி காலையில் இதை குடிச்சிட்டே வரணும். யாரெல்லாம் குடிக்கலாம்? ஸோ லிவரில் எனக்கு வந்து ஜாயிண்டிஸ் இருக்குன்னாலோ, ஃபேட்டி லிவர் இருக்குது, இல்லைங்க எனக்கு வந்து ஆல்கஹால் இவ்வளோ நாள் எடுத்துட்டேன் ஸோ அப்படின்றவங்களோ, ஸோ லிவர் சிர்ஹோசிஸ் கண்டிஷன் இருந்தாலும் தாராளமாக டெய்லி இதை காலையில் குடிச்சிட்டு வரலாம். நீங்கள் என்ன மெடிசன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எந்த மெடிசன் எடுத்தாலும் அதில் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி டெய்லி கண்டிப்பாக குடிச்சிட்டு வரலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் இருக்கேன். நாங்கள் நிறைய ஒரு விஷயங்கள் ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். பட்டு மனித உறுப்புலேயே ரொம்ப முக்கியமான உறுப்பு லிவர். லிவர் போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க, க்ளோஸ் அப்படின்றாங்க. லிவர் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு மக்களுக்கு. அதனால் இப்போ இந்த லிவரை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? லிவர் முன்னாடி ஏதாவது பிரச்சனை லிவருக்கு இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இந்த லிவரில் பிரச்சனை வந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம டாக்டர் நித்யா மேம்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. இப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் மேம். நிறைய விஷயம் உங்களால நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து சில விஷயங்கள்லாம் தெரியாத விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ லிவர் ரொம்ப முக்கியமான உறுப்பு, மனுஷனோட உறுப்புலேயே வந்து ரொம்ப முக்கியமான லிவர் தான் ரொம்ப முக்கியமான உறுப்பு. இந்த லிவர் ஸ்பாயில் ஆகி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த லிவர் எப்படி ஸ்பாயில் ஆகுது, எதனால, அது சரி பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன்லாம் இருக்கா? கொஞ்சம் சொல்லுங்களேன், மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக அந்த லிவர் அப்படின்னு சொல்கிறது கல்லீரல். ஸோ நம்ம உடலில் ராஜ உறுப்புக்களில் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம பாடியிலே பார்த்தோம்னா மோர் தென் 600, ஸோ 600க்கும் மேற்பட்ட பணிகளை கல்லீரல் செய்யுதுன்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு டைஜஷனாக இருக்கட்டும், மெட்டபாலிசமாக இருக்கட்டும், ஸோ நம்ம பிரெயினோட செல்ஸ் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு லிவர் ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் ஆர்கன். ஸோ நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லிவர் மட்டும் கிடையாது, எந்த ஆர்கன்லையுமே ஒரு ப்ராப்ளம் வருது, ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்மளுடைய டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். அதில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளால் லிவர் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மெயினாக என்னென்னா, இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, இப்போது ரீசெண்டாக என்ன கேட்குறாங்கன்னா, ஆல்கஹால் நிறைய எடுத்துட்டேன், இதனால எனக்கு லிவர் அஃபெக்ட் ஆயிருக்குமா? ஸோ இதிலிருந்து நான் லிவர் எப்படிங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஸோ இதுக்கப்புறம் நான் ஆல்கஹால்லாம் எடுக்கல, ஸோ இது வரைக்கும் அதனால குடிச்ச டேமேஜ் உள்ள இருந்ததுன்னா அதை எப்படி நேச்சுரலாக நம்ம சரி பண்ணலாம், இப்படி கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வருது. அப்போது இந்த லிவருக்கான உணவு முறைகளோ இல்லை மெடிசன்ஸோ நேச்சுரலாக என்ன இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லிவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதிகமாக ஆயில், ஸோ எண்ணெயில் பொரிச்ச வறுத்த உணவுகள், ஸோ இன்றைக்கி என்னென்னமோ ஃபுட்டு ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால் அது வந்து நம்ம பாடியால் டைஜஷனே பண்ண முடியாத அளவுக்கு வந்துருச்சு. ஸோ டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க, தந்தூரி ஐட்டம் சொல்கிறாங்க, அதில் நிறைய கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் இப்போது இந்த பேக்கரி ஐட்டம்ஸு
இது எல்லாமே நம்ம சாப்பிடும்பொழுது அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடலால் டைஜஷன் பண்ணவே முடியல. ஸோ இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்ஹெல்த்தி டயட் சாப்பிட்றதுனால இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமாலை, இந்த பிரச்சனையும் இருக்குது. அதிகமாக ஃபேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சாப்பிட்றோம். ஸோ கொழுப்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறதுனாலையும் இந்த ஃபேட்டி லிவர் வருது. ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவர்களுக்கு பொதுவாக இந்த கல்லீரல் பிரச்சனையோ இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ, ஸோ உடலில் வந்து அதிகமாக கொழுப்பு சேரக்கூடிய பிரச்சனையோ நமக்கு மஞ்சா காமாலன்னு சொல்கிறாங்கல்ல மேம், இது லிவர் ஸ்பாயில் ஆனால் மட்டும்தான் அது வருது இல்லையா? கல்லீரலில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனால் வர்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த லிவரில் செக்ரீட் ஆகக்கூடிய பைல் வந்து நம்ம பிளட்ல அதிகமாக கலந்து உடல் முழுவதுமே பரவ ஆரம்பித்து அதனுடைய இன்ஃபெக்ஷன். அப்போ லிவரை வந்து கிளென்ஸ் பண்ணணும், சிம்பிளாக ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடியது மஞ்சள். மஞ்சள் வந்து பெஸ்ட் ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கல்லீரலை பாதுகாக்கவும், அதில் ஃபேட்டி லிவர் இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது சரி செய்யறதுக்கு நமக்கு மஞ்சள் பயன்படுது. ஸோ மஞ்சள். ஸோ இது கூட வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி. ஸோ மஞ்சள் பொடி எடுத்துக்கிறோம், சின்ன துண்டு அளவு நம்ம இஞ்சி எடுத்துக்கிறோம், இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதனோட முக்கியமாக இன்னும் ஒரு பொடி சேர்க்க போகிறோம், அதுதான் கரிசலாங்கண்ணி பொடி. ஸோ இந்த கரிசலாங்கண்ணி பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து அப்படியே நல்லா பாயில் பண்ணினோம். ஸோ டெய்லி காலையில் இதை குடிச்சிட்டே வரணும். யாரெல்லாம் குடிக்கலாம்? ஸோ லிவரில் எனக்கு வந்து ஜாயிண்டிஸ் இருக்குன்னாலோ, ஃபேட்டி லிவர் இருக்குது, இல்லைங்க எனக்கு வந்து ஆல்கஹால் இவ்வளோ நாள் எடுத்துட்டேன் ஸோ அப்படின்றவங்களும், ஸோ லிவர் சிர்ஹோசிஸ் கண்டிஷன் இருந்தாலும் தாராளமாக டெய்லி இதை காலையில் குடிச்சிட்டு வரலாம். நீங்கள் என்ன மெடிசன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எந்த மெடிசன் எடுத்தாலும் அதில் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி டெய்லி கண்டிப்பாக குடிச்சிட்டு வரலாம். ஜென்ரலாக நான் லிவரை வந்து கிளென்ஸ் பண்ணுறேன், பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுறேன்னா ஒரு 21 டேஸ்க்கு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 21 நாள் தொடர்ந்து இதை எடுக்கும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறுது. லிவருக்கு வந்து இது பெஸ்ட்டு ஒரு ட்ரிங்க் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு டீடாக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கழிவெல்லாம் எடுத்துடணும். அதாவது ட்ரிங்க்ஸை நிறுத்திட்டேன், ஆனால் லிவரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது முதல்ல அந்த கழிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்கு குடிச்சிட்டு இருக்கணும். நீங்கள் சொல்கிறது இதுவே வந்து நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாமே இதுவே ரிமூவ் பண்ணிடுது. அதுக்கப்புறமா நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஈரல் தேற்றின்னு சொல்லுவாங்க. ஈரல்லாம் நம்மளுடைய கல்லீரல். ஸோ இதை வந்து இதுக்கான டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பெஸ்ட்டாக பார்த்தோம்னா இந்த அமிர்தவள்ளி கற்பம்னு சொல்கிற மெடிசன் இருக்குது. அமிர்தவள்ளினா சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இதுவுமே லிவரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு சரி செய்யுது. பெஸ்ட்டாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சதாவரி மாதிரியான மூலிகை, அதிமதுரம் சேர்ந்ததோ இல்லை அதிவிடயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, ஸோ இதிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகளும் காயக்கற்ப மருந்துகளும் நம்ம பயன்படுத்துகிறோம். முக்கியமாக இந்த நெய் வகையை சேர்ந்த மருந்துகள் சொல்கிறோம். ஸோ கரிசலாங்கண்ணி, வல்லாரை, இதிலிருந்து செய்யக்கூடிய நெய் மருந்துகள் ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரெமெடி அப்படின்னு சொன்னால் இந்த நெய் மருந்துகள் எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து அந்த மூலிகைகளை எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட் மந்த் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது அந்த என்சைம்ஸோட ரேஞ்ச் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். ஸோ எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி லெவல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு நார்மலுக்கு வந்துடும். அதாவது லிவர் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல, பாவம் கஷ்டப்படுறாங்க. இப்போ நீங்கள் அதில் என்ன சொல்கிறீங்கன்னா, அது கற்பக ஏதோ ஒரு மருந்து ஒன்று சொன்னீங்க மேம், நீங்கள் அது ஒன்று சொன்னீங்க. அது ஒன்று சொல்கிறீங்க. அப்புறம் அந்த ட்ரிங்க் ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கஸ்லாங்கண்ணி வந்து நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த கஸ்லாங்கண்ணி, இஞ்சி எல்லாம் நிறைய சொல்கிறீங்களே, இதெல்லாம் ட்ரிங்க். அதாவது ஃபஸ்ட்டு உடம்புல உள்ள கழிவெல்லாம் சரி பண்ணி அந்த லிவரை சரி பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக. இப்போது அதாவது லிவர் சரியாக இல்லை, பிரச்சனை ஆகலை, ஃபங்க்ஷன் ஆகலைன்னா வந்து அதை செக் பண்ணி நீங்கள் நாடி பிடிச்சி பார்த்து அதில் இது என்ன ப்ராப்ளம், லிவருக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது, அது வீங்கி இருக்கா இல்லை இப்போ அழுகி இருக்கா இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறீங்க. உண்மையிலே பெரிய விஷயம் மேம். லிவருக்கெல்லாம் யாரும் வந்து கரெக்டாக அதை லிவர் முன்னாடி பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்க. முன்னாடி அதை சரி பண்ணிக்கிறது நிறைய பேருக்கு லிவர் ப்ராப்ளம், நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% ஜனங்களுக்கு வந்து லிவரில் ப்ராப்ளம் இருக்குது.
மக்களுக்கு அதான் உறுப்பு, நம்மளோட உறுப்புலேயே முக்கியமானது வந்து லிவர் தான். அது நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே தெளிவாக அழகாக சொல்லிட்டீங்க. மக்களுக்கு உண்மையிலேயே புரிஞ்சிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். நிறைய பேருக்கு வந்து லிவரை பற்றி அழகாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வியூவர்ஸ், அதாவது உடம்புல உள்ள உறுப்பில் ரொம்ப முக்கியமானதே வந்து லிவர் தான். அது நிறைய பேர் லிவர் ஸ்பாயில் ஆகி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம உடம்புல ஒரு உறுப்பும் வந்து ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதில் முக்கியமானது லிவர். லிவரில் நமக்கு என்ன பிரச்சனை உள்ளே இருக்குதுன்னு நமக்கும் சில நேரத்தில் தெரியறதில்ல. அது வந்து பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பசிக்கலை, ஏதாவது ப்ராப்ளம், இல்லை மஞ்சக்காமால வர்ற மாதிரி ஸ்டேஜ் எதுனாலும் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு லிவரில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிவரை நம்ம பாதுகாக்கலாம். லிவர் நல்லா இருந்தால் தாங்க நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்க முடியும். நம்ம இன்னும் நல்லா வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல நம்ம உடம்பை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நம்ம உடம்பை லவ் பண்ணணும், நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். அதனால் நிறைய பேருக்கு இந்த லிவர் பிரச்சனை இருக்கோ இல்லையோ, இருக்கானாவது பார்த்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. லிவர் பற்றி அவ்வளோ அழகாக நம்ம வந்து அதனால் ஸ்பாயில் ஆகுதா, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு எல்லாமே நான் டாக்டர்கிட்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம நல்ல ஒரு புது டாப்பிக்கோடு சந்திப்போம். தேங்க்யூ.